ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளே வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய வெண்பா சாப்பிட வந்த செல்ல புள்ளியை பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா நீ வந்து சாப்பிட கட்டிமாயிராச்சு, நீ செத்தா செத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து விஜய் வந்து உனக்கு பணம் வேணும் என்ன வந்து கேட்குறதானே, எதுக்கு இந்த மாதிரி வந்து திருடி எடுத்த அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதும் நம்முடைய அன்னபூர்ணிமாவை வந்து உங்களுக்கு வயசுக்கு தான் மரியாதை அப்படின்றத வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து உதவி பண்ண வந்து தானே வந்து நம்மளுடைய பெரியம்மா வந்து அசிங்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நம்முடைய மல்லி. இதுக்கெல்லாம் நம்மளுடைய வெண்பா பார்த்தீங்கன்னா அம்மா எதுக்காக நீங்கள் வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, உங்களை வந்து பழி வாங்கிட்டு அவங்களே வந்து சந்தோஷமாக வந்து பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சாப்பிடாத நானும் வந்து சாப்பிடலாம், அந்த இடத்துக்கு வந்து போனால் என்னை வந்து ரொம்பவுமே வந்து அசிங்கப்படுத்தி நீ செத்தா செத்துக்கோ சாப்பிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க, அதனால் வந்து வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சிறப்ப பார்த்தீங்கன்னா இல்லை வெண்பா நீ போயிட்டு வந்து சாப்பிடு, நான் வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்தால் தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா மல்லியை வந்து சமாதானப்படுத்தி கூட்டுக்கிட்டு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற பார்த்திங்கன்னா எல்லா இது வந்து ஹாட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது. நம்முடைய மல்லியும் வெண்பா வந்து அந்த ஹாட் பாக்ஸை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்து இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியை வந்து அவங்கள வந்து பழி வாங்குற வழியை வந்து சாப்பாடையெல்லாம் வந்து நம்மளே வந்து காலி பண்ணிவிட்டு மீதி சாப்பாடு வந்து கீழே கொட்டிட்டோம். இது அவளெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பட்னா போட்டால் மட்டும்தான் வந்து வீட்டை விட்டு போவா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வந்து மறைஞ்சு நின்று வந்து நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணுறாங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா பசியோடு இருக்கிறத வந்து நம்முடைய மல்லி வந்து புரிஞ்சுக்கிட்டு வெண்பா நீ ஒரே 2 நிமிஷம் சரி நான் உனக்காக வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கிச்சனில் போயிட்டு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பாவுக்கும் நம்முடைய மல்லிக்குமே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேகி ஏதாவது வந்து இருக்கான்னு பார்த்து அதை வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து நம்முடைய வெண்பாவோட பசியை வந்து ஆற்ற போகிறாங்க. நம்ம வந்து இவங்களை வந்து பட்னா படுக்க வைக்கணும்னு பார்த்தா கிச்சனை வந்து நம்ம வந்து லாக் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி லாக் பண்ணியிருந்தால் வந்து உள்ளே வந்து போயிருக்க முடியாது, பட்னா தான் வந்து இருந்திருக்கணும், நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரன் யோசிக்கிறேன். சரி விடு, இன்றைக்கி வந்து எஸ்கேப் ஆனாங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ வந்து பழி வாங்கினது போதும், மீதியை வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லி வந்து 2 பேருமே பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்டு நம்முடைய வெண்பாவை வந்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்முடைய விஜய்கிட்ட வந்து படுக்க வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஏன் வெண்பா இவ்வளோ நேரம் நீ வந்து இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லைடாடா நான் வந்து சாப்பிட போனேன், அந்த இடத்துல வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி அத்தையும் வந்து என்னை வந்து திட்டி அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து மல்லியம்மாவை வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து திட்டினதுனால வந்து சாப்பிடாமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக மல்லியம்மா வந்து சமாதானப்படுத்தி போயிட்டு சாப்பிட்லான்னு போனால் அந்த இடத்துல வந்து சாப்பாடே சுத்தமாக இல்லை. நான் சாப்பிட்னா இல்லையான்னு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆள் இல்லை மல்லியம்மாவை தவிர. அது சாப்பாடெல்லாம் இல்லாததுனால வந்து மல்லியம்மா வந்து இந்த டைமில் வந்து எனக்கு வந்து சமைச்சு கொடுத்தாங்க, அதனால தான் வந்து நான் வந்து சாப்பிட்டு வரத்துக்கு வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா சொன்னது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வந்து மல்லி மேலே வந்து கோவப்பட்டாலும் மல்லி வந்து வெண்பா மேலே வந்து கோவப்படாது, நம்ம மேலேயுமே வந்து பாசமாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்முடைய மல்லியோட மனசு வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.